முக்கிய செய்தி. வாக்கு எண்ணும் மையம் செல்ல QR கோட் அட்டை அனுமதி சரிபார்ப்புக்கு பின்பே அனுமதி வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல் 2 இடங்களில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை சரிபார்க்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 3வது இடத்தில் QR கோட் ஸ்கேனிங் மூலம் அடையாள அட்டை சரிபார்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையம் செல்வதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளை தற்பொழுது தேர்தல் ஆணையம் விதித்திருக்கிறது. முழு விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்த QR அடிப்படையிலான அடையாள அட்டை முறையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத நபர்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழைவதற்கான வாய்ப்பை முற்றிலுமாக நீக்கும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டை வசதியை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அசாம், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான பொதுத் தேர்தல் மற்றும் 5 மாநிலங்களில் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவை பொறுத்தவரையில் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் மே 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதில் முக்கியமான முன்னெடுப்புகள் கடந்த ஓராண்டில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட 30க்கும் மேற்பட்ட முன்னெடுப்புகளின் தொடர்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வட்டார அலுவலர்களுக்கு தரப்பட்ட QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகளை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையங்களில் அடையாளத்தை சரிபார்ப்பதற்காக மும்முனை பாதுகாப்பு முறை பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. முதல் மற்றும் 2ஆம் முனைகளில் வாக்கு எண்ணும் அலுவலரால் வழங்கப்பட்ட புகைப்பட அடையாள அட்டைகள் நேரடியாக சரிபார்க்கப்பட இருக்கிறது. மேலும் வாக்கு எண்ணும் கூடத்திற்கு அருகில் 3வது மற்றும் உட்புற பாதுகாப்பு வளையத்தில் QR குறியீடை ஸ்கேன் செய்து சரிபார்த்த பின்னரே உள்ளே நுழைய அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அங்கீகரிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களின் வசதிக்காக ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்தினுள்ளும் வாக்கு எண்ணும் கூடங்களுக்கு அருகில் ஊடக மையமும் அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் வாக்கு எண்ணும் மையத்தில் தேவையில்லாத நபர்கள் உள்ளே நுழைவதை தடுக்கக்கூடிய வகையில் QR அடிப்படையிலான அடையாள முறை இந்த முறை இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிமுகம் படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. The Chennai Silks in Mega Summer Sale.